Hey, hi. So, welcome back to my channel. ஸோ நான் இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன்னா, நான் எங்கே ஆஃபீஸில் போகும்போது நான் என்ன கேரி பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து கேரி பண்ணுவேன். ஓகே, ஸோ என்னடா இவன் மாய்ஸ்சரைசர் அதிகமாக வச்சுருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எதுவுமே யூஸ் பண்ணலன்னா நான் அப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா? மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது என்ன ஷேட்னா 09, இல்லைன்னா நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதில் 3 தான் என்ன ஷேட்ஸ் இருக்குது, எல்லா ஷேட்ஸ் இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணது எது, யூஸே பண்ணாதது இது. ஏன்னா இது என் டோனே கிடையாது, இது ரொம்ப ஃபேர் டோன். இதே தான் நான் வந்து ஆக்சுவலி என் மேக்கப் ப்ரைடல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இது என்ன பர்ஃப்யூம் பார்க்குறீங்களா? செம்மையாக இருக்கும். ஸோ கண்டுபிடிங்க என்ன பர்ஃப்யூம்னு, என்ன ப்ராண்டாக இருக்கும்னு கண்டுபிடிங்க. ஓகே சலோ. ஸோ இது என்ன பார்க்குறீங்களா? இது வந்து டிண்ட், தெரியுதா பேர்? blush it up. ஸோ tinted blush. ஸோ இது வந்து சூப்பராக ஒர்க் செய்யும். இதெல்லாம் தான். ஸோ நான் எப்படி மேக்கப் பண்ண போகிறேன் அதை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஆஃபீஸில் மேக்கப் பண்ணுறேன்னா என்னது, இது கூட நான் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, எவ்ரி டைம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் வீட்லேருந்து என்ன பண்ணிட்டு போவேன் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணுவேன். தென் இது செகாஃபில்டு, அதுக்கப்புறமா ஃபாக்ஸ் டேலோட சன்ஸ்கிரீன் லோஷன். எஸ், ஓகே. என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ், அப்புறம் பென்சில் யூஸ் பண்ணுவேன். காஜல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன், நைட்டே ரிமூவ் பண்ணிவிடுவேன் மோஸ்ட்லி. அண்ட் வெயில் இருந்ததுன்னா அதிகமாக இருந்ததுன்னா இதை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், இல்லைனா மீடியமாக. ஸோ சன்ஸ்கிரீன் லோஷனாக ஃபாக்ஸ் டேல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் இப்போ வந்து ஓரளவுக்கு காஜலை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஜஸ்ட் நான் வீடியோ கோர்ஸும் லைட்டாக ரிமூவ் பண்ணேன். நைட்டு நான் மோஸ்ட்லி இந்த வீடியோ பண்ணுறதும் ஃப்ராங்காக சொல்கிறது நைட்டு தான் பண்ணுறேன். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுவேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டோனர் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த டோனர் இல்லைனா இந்த டோனர், இல்லைனா எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் குலாப்ரி ரோஸ் வாட்டர், எனிதிங் யூ கேன் யூஸ். டோனர் வந்து எனி டோனர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பெருசா, ஸோ ஐ கான்ட் கேரி திஸ் இன் மை பேக், ரைட்? என் பேக் அளவு பார்க்காச்சுரே. ஸோ ஐ கேரி திஸ் டைனி ஒன். ஸோ ஜஸ்ட் எடுத்து ஹேண்ட் ஃபேனும் இந்த குட்டி ஹேண்ட் ஃபேன் எடுத்துட்டு போவேன். அடுத்தது என்ன பண்ணுவேன்னா மாய்ஸ்சரைசர். மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் இது நான் நிறைய யூஸ் பண்ணிப்பேன். இந்த குட்டி ஏன்னா ஆஃபீஸ் இதுக்கு நான் பெருசாக வாங்கி யூஸ் பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த குட்டினா என்னால் பேக்கில் போட முடியும். ஸோ அதனால் இந்த குட்டிவே அதிகமாக வாங்கியிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இது வந்து என்னதுன்னா பான்ஸ் சூப்பர் லைட் ஜெல், இங்கே இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் இன்னொன்று என்னென்னா இது. ஸோ ஆஃபீஸில் வந்து என்னது இது பிடிக்குன்றதுனால அதிகமாக போடுவேன். இதையும் என் டாப்பிங் போடணும். ஆஃபீஸில் ஏசி எப்பவுமே ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக க்ரீமி இது போட்டால் நல்லா இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுவேன். யூஸ்வலி இது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு, வாட்டர் பேஸில் இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் அப்ளை லைக் திஸ் அண்ட் அவ்வளோதான். இது வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, இது ஜெல் பேஸ் தானே. ஆனால் புதுசாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது ரீசெண்டாக வாங்கினேன். இதுவும் சேம் தான். ஓகே, பட் இதுனா ஹைட்ரோலானிக் தான். இதோ பான்ஸ் சூப்பர் லைட் ஜெல் தான், ஹைட்ரோலானிக் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே ஜெல் தானே போட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது காலி ஆகிடுச்சு. இதுவே இப்போ புதுசாக வாங்கினது தான். இது காலி ஆகிடுச்சு. ஆனால் பெருசு ஒன்று இருக்குது, அதை நான் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நான் எப்போவுமே குட்டி ஒன்று வாங்குவேன். எவ்வளோ சைஸ் தானே, இது ஈஸியாக பேக்கில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ரீம் பேஸும் நான் போடுவேன். எஸ் கைஸ், நான் நிறைய மாய்ஸ்சரைசர் போடுவேன். ஃபஸ்ட்லேருந்து எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி மாய்ஸ்சரைசர். I don't know like whether you will agree with me or not. My thing is மாய்ஸ்சரைசர் வந்து நம்மளை அதிகமாக டக்குன்னு ஏஜிங் பண்ணாமல் இருக்கும்னு எனக்கு அப்படி தோணும். ஓகே, பேசுகிறதுனால இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லாங்காக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ என்ன எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு டைமர் ரொம்ப பிடிக்காச்சு. அதனாலவே இது ரினியோடது பாலிவுட் ஃபில்டர். ஓகே, மாய்ஸ்சரைசர் போட்டு ஓப்பன் பண்ண முடியே. ஓகே, இது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், தெரியுதா? இப்படி இருக்கு, இப்படி தான் இருக்கும். ஓகே, அவங்க கொடுக்கும்போதே பாதி காலியாக தான் தராங்க, ஏன் தெரியல. இதுலேயே டைனி தான் எடுப்பேன் நான் மோஸ்ட்லி. பெருசு வந்து மற்றது இதுக்கு வச்சுப்பேன், பட் டைனி தான் எடுப்பேன். எல்லா இடத்துல போட மாட்டேன், ஜஸ்ட் டீசோல். ஓகே, ஆகுதோ இல்லையோ எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் போட்டோன்னே எப்படி ஒரு சாஃப்ட்னஸ், எனக்கு வந்து லைட்டாக ஓப்பன் போர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கரெக்ட் ஆகிடும். சரியா? அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு 2 டைப்பும் காட்டுவேன். இப்படியோ பண்ணுவேன், அப்படியோ பண்ணுவேன். சி ஒன்லி இதை தான் யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி நான் இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ காட்டுற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஓகே, இது முடிஞ்சுதான். இப்போது அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் பி டேக்கிங் திஸ் ஒன். ஸோ நான் சொன்னேன்ல blush it up, இது வந்து இப்படி இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு லிப்ஸில் போட்டு காட்டுறேன்.
ஆனால் டிண்டட் தானே, இட் ஒர்க் லைக் தட். ஓகே, அதில் போய் பயங்கராதீங்க, ஃபுல்லாக ஃப்ரூட் கேன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை லைட்டாக எடுத்தேன். அப்படி தான் பண்ணுவேன் கைஸ். அர்ஜென்ட்டுக்கு நான் வந்து மெதுவாக படிப்படியாக என்னால் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ மூடி வச்சு ஜஸ்ட் 1 2 3 டாட் 4 5 1 2 3 இதுதான் 5. ஓகேயா? ஸோ அவ்வளோதான். இந்த லைட் அந்த பிங்க் ஷேடு வருது தெரியுதா? இதுக்காக தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இதுதான் நீங்களும் பண்ணணும்னு இல்லை, எனக்கு பிடிக்கும். யூ கேன் சீ நோ இவ்வளோண்டு பண்ணதுக்கே மூஞ்சி மாறி இருக்கா. ஓகே, ஸோ திஸ் இஸ் தட். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் இதை யூஸ் பண்ணுவேன். ஓகே, இது என்னதுன்னா ஒன்ஸ். ஓகே, ஸோ இதே ஆக்சுவலி எடுத்துகிட்டு போக மாட்டேன். இது கொஞ்ச நாள் ஏன்னா என் மெலிசா இருக்கிறத காணும். அந்த ஒரு காரணத்துக்கு தான் இந்த குண்டு எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைனா இதையே எடுத்துகிட்டு போகணும். மெலிசா இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகிறேன். அதுலேயும் சின்னதான். அண்ட் இது வந்து சம்டைம்ஸ் போடுவேன். இது என்னதுன்னா டாக்டர் ஷெட்ஸோட விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். வேறு எதுவுமே இல்லை. ஓகே, எல்லாமே குட்டி குட்டியாக யூஸ் பண்ணுறேன். எங்கேருந்து இந்த குட்டி குட்டியாக வாங்குறேன்? சில பேருக்கு டவுட்டாக இருக்கா? அப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த குட்டி குட்டி வந்து மோஸ்ட் சிலதுக்கு வந்து குட்டி குட்டி நான் எங்கேருந்து வாங்குறேன் சில பேருக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, தெரியாதவங்க பார்த்துக்கலாம். இந்த குட்டி குடம். ஸோ இது என்னதுன்னா பர்ஃப்யூம், பாக்கெட் பர்ஃப்யூம். இது மாதிரி ஜூடியோவில் சிலது இருக்குது. ஐ டெல் யூ த நேம் லேட்டர் ஆன். பர்ஃப்யூம் பற்றி பேசும்போது அப்போ சொல்கிறேன். ஓகே, சம்மர் ஸ்மெல்ஸ் பர்ஃப்யூம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல் அப்படிலாம் பிடிக்கும், மைல்டு ஸ்மெல் தான் பிடிக்கும், எனக்கு ரொம்ப டீப் ஸ்மெல்ஸ் அப்படிலாம் பிடிக்காது அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வேறு ஒரு வீடியோ. ஓகே, பர்ஃப்யூம்ஸ் பற்றி இப்போதைக்கு. ஓகே, இதோட முடிச்சுட்டு நான் வந்து 09 ஷேடோட பிஎஸ்சி டிரான்ஸ்லூஷன் பவுடர் இதை கூட யூஸ் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் எல்லாமே எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அதை யூஸ் பண்ணுவேன். இல்லைனா இந்த பிஎஸ்சியோட அல்ட்ரா இது இருக்குல்ல, இது ஜஸ்ட் எவ்வளோதான். இது வந்து என் பேக்கில் போகாது, அதனால் என் பெரிய பேக்கில் யூஸ் பண்ணுவேன். என் லேப்டாப் பேக் இருக்குல்ல, அதில் நான் மோஸ்ட்லி போட்டுருவேன். ஸோ இதில் வந்து அதிகமாக பார்க்கலாம். அதிகமாக யூஸ் பண்ண ஷேடு என்ன, இது எங்கே யூஸ் பண்ண தெரியுமா? இதையும் பண்ணியிருக்கேன்ல. இது எங்கே யூஸ் பண்ணேன்னா, சரி நான் அந்த கரெக்டரு அதெல்லாம் எனக்கு ஆஃபீஸ்க்கு ஐ ஃபீல் லைக் எவ்ரி டைம் அவ்வளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சிம்பிள். சம்டைம்ஸ் கை, சம்டைம்ஸ் இது, இல்லைனா சம்டைம்ஸ் இது ஃபிங்கரில், இல்லைனா இதில், இல்லைனா மோஸ்ட்லி இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது இருக்குல்ல, நான் காஜல் போடல கைஸ், நான் க்ளீன் தான் பண்ணேன். அது இன்னும் வருது. அப்படி தான் நான் வாங்குற காஜல் தான். அப்படி தான் நான் அவ்வளோ டெஸ்டிங் பண்ணி தான் வாங்குவேன். ஸோ ஒரு நாள் அதுக்கும் வீடியோ போடுறேன் என்னென்ன காஜல் பெஸ்ட். ஸோ இது இருக்குல்ல, இது ரொம்ப டார்க்காக போடுது, அதனால் இது கொஞ்சம் ஸ்கின் கலர் மாதிரி இருக்குது. இப்படி பண்ணிக்கிட்டு வருதா, சிம்பிள். இதுக்கே பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? என் கண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஓகே, தெரியுதா இதுக்கும்? ஸோ இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் இல்லாமல் நான் இங்கேயோ விடுவேன். ஓகே, தெரியுதா இப்போ டிஃப்ரென்ஸு? இதுக்கு இப்போ நான் இதுலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, இதை மட்டும் பண்ணியும் முடிப்பேன், இல்லைனா இது ஒன்லி போட்டு முடிப்பேன், இல்லை நான் இதையும் போடுவேன். இது போட்டால் நல்ல டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இதை போடும்போது நான் ரொம்ப நியாயமாக போடுவேன். நான் கையில் தான் போடுவேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக போட மாட்டேன். ஆஃபீஸில் ரெடி ஆகிறதுக்காக நான் ரொம்ப அப்படியே டீப்பாக அதில் யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் நான் வந்து சம்டைம்ஸ் எடுப்பேன். என்ன எடுப்பேன்னா, சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச பிஎஸ்சி பிராண்டோட வந்து நான் ஐ டூ லைக் திஸ் ஆல்சோ. ஸோ அது எப்பயாவது தான் இதை யூஸ் பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்லி கையில் யூஸ் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன காட்டுறது, ஏதாவது ஒன்று தான் காட்ட முடியும். அதனால் இது காட்டினா கொஞ்சம் ஓவராகவே தெரியுது. அதனால் இன்றைக்கி இதை காட்டாமல் ஃபஸ்ட்டு ஒன் டைப் காட்டுறேன். ஓகே, நான் இது எடுக்கிறேன். இதுவும் வந்து ஸ்டார்டிங் பட் லைக் ஹெச்டி ஃபவுண்டேஷன் எழுதி இருக்குது. ஓகே, ஸோ இதுவே ஃபுல் இது நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்னோடய ஷேட் எடுக்கிறேன். ஓகே, இங்கே கொஞ்சம் எப்போவே நம்மளுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் டார்க்கர் ஷேட், கொஞ்சம் மீடியம் ஷேட் மிக்ஸ் பண்ணி, தெரியுதா? அது போட்டதே கிளியராக தெரியுது. ரொம்ப சிம்பிள். அப்படி கேட்குறீங்களா? அப்படி தான் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஓவராக தெரியாமல் கொஞ்சம் டீசெண்டாக தெரியும். ஓகே, ஸோ நான் மோஸ்ட்லி எலைட் தான் யூஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்ச காஜல் வந்து காலபார், சாம்பர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ரெண்டு. அண்ட் லாக்மி கூட டெய்லி யூஸ்க்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரீசெண்டாக ஒரு இதில் வந்து ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணேன், ஆனால் பேர் ஞாபகம் வர முடியுது. ஸோ காஜலை பற்றி சொல்லும் போது நான் அப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அதை சொல்கிறேன். எலைட் 18 செம்மையாக இருக்கும். பார்க்குறீங்களா? செம்ம டார்க்காக இருக்கும், தெரியுதா? இருக்கா? அண்ட் கைஸ், அது மட்டும் இல்லை, நான் நெக் கூட மேட்ச் பண்ணுவேன். சரியா? இப்போதைக்கு அதெல்லாம் மேட்ச் பண்ணல.
ஏன்னா நான் வந்து ஐலைனர் எப்போ மேக்கப் பண்ணியிருக்கேன் வந்தால் போடுவேன். ஸோ அந்த மேலே இருக்க நம்ம ஐலைனில் போட்டாலே வந்து எப்படி இருக்குன்னா லைனர் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் பர்ஃப்யூம் எக்ஸாக்ட்லி நான் என்ன பண்ணதை நான் காட்டுறேன். ஸோ இது நான் பண்ணுறேன். ஓகே ஓகே என்ன பர்ஃப்யூம் தெரியுமா? ரினியோட ப்ளூம். சாரி. இப்போ நான் இது மார்ஸோட லிப்ஸ்டிக், ஷேட் நம்பர் வந்து 17. ஓகே, மார்ஸ் அண்ட் டேஞ்சர் கேம் இதோட பேர். எக்ஸ்பைரி டேட் வந்து 2027 வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நான் நிறைய முடிச்சிட்டேன். தெரியுதா இவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே மைல் புதுசாக யூஸ் பண்ணது அப்படியே காஃபி ஸ்மெல் அப்படியே நிறைய வரும். ஓகே, கண்டிப்பாக நினைப்பீங்கள்ல என்னடா மேக்கப் லைட்டாக பண்ணுவேன்னு சொல்லி லிப்ஸ்டிக் இப்படி அப்போ வரும். இப்போ இதுவும் மார்ஸ் தான். இது 03 ப்ரௌன் சுகர் இதோட பேர். ஓகே, அழகாக இருக்குல்ல பார்க்கவே. அப்படியே எடுத்து என் லிப்ஸ்டிக் தானே மாறுதா? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு அழகான ஷேட் வரும். ஒன்றும் அந்த ஷேட் செட் ஆகாத செம்மையாக இருக்கும். ரொம்ப சப்டலாக காட்டும். சரி, இப்போ வரையும் பண்ணது நான் ஜூமில் காட்டுறேன். காஜல் இப்படிலாம் இதாகாது. ஓகே, அந்த காஜல் வந்து ஒழுங்காக எடுக்கல, அதனால் லிப்ஸ்டிக் ஷேட் பாருங்க. குட் ரைட். நான் உங்களுக்கு இது சொன்னேன் இல்லையா, ஐலைனர் போட்ட மாதிரி ஒரு லுக் வரும். கேன் யூ சி? ஓகே, நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நல்லா இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஹேர் ஸ்டைல் உங்கள் இஷ்டம், எப்படி நல்லா பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படி பண்ணியிருக்கேன். நான் மோஸ்ட்லி இப்படி பண்ணிடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இப்படி தான் ஹேர் ஸ்டைலே வைப்பேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கா, அழகாக இருக்கா? அந்த பிங்க் ஷேட் தெரியுதா? லைட்டாக பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு ஆஃபீஸில் காட்டுறேன். அதுவும் நான் பண்ணுற ஆஃபீஸில் தான். நான் சொன்னேன் இல்லையா, பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஒன்றும் கொஞ்சம் வேறு அது நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் நான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நியாசினமைட், சம்டைம்ஸ் ஹைட்ரோலானிக் ஆசிட். ஐ ஜஸ்ட் யூஸ் தட் ஆல்சோ. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒன்லி மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டுருவேன். மற்ற எந்த டிங்கரிங்கும் போட மாட்டேன். அண்ட் எஸ், அட் த லாஸ்ட் I put sindoor. That's all. So hope you like this one, and please comment. If you're not subscribed, please subscribe. Please subscribe and do support me. And yes, ஸோ ரொம்ப நாளாக ஹேர் ஸ்டைலுக்கும் போடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க தவிர போட மாட்டேங்கிறேன்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கல. பட் எல்லாமே மெதுவாக டைம் எடுத்து பாருங்கள். ஸோ சூன் ஐம் கோன் டீச் சம்திங் ஸ்பெஷல். அது என்னென்னா நான் சொல்கிறேன். இஃப் யூ தமிழ் அண்ட் யூ வாண்ட் டு லேர்ன் ஹிந்தி, அதுக்கு நான் டுட்டோ மாதிரி போடுவேன். ஓகே, ஸோ வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். முக்கியமாக ஆஃபீஸ் லைஃப்பில் எப்படி வந்து நம்மளுக்கு என்னென்ன பேசணும்னு தேவையோ அதெல்லாம் நான் போடுவேன் ஹிந்தியில். அண்ட் அது வந்து இங்கிலீஷில் எழுதியிருப்பேன். எப்படி தமிழ் இங்கிலீஷ், அது மாதிரி ஹிந்திக்கு இங்கிலீஷ். ஸோ அது மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, ஹேர் ஸ்டைல். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன் ஹேர் ஸ்டைல். அதுக்கப்புறமா சாரி ட்ராப்பிங், அதுக்கப்புறமா மெஹந்தி, அதுக்கப்புறமா நெயில் ஆர்ட் கூட கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழிச்சு நான் நெயில் ஆர்ட்டும் சொல்லுவேன். சரியா? எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் சொல்ல போகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். Okay, so I'm gonna so what I said, I'll just repeat this thing in English also. Those people who are Tamil and who don't actually want to learn Hindi, so I made some videos already, and I will also make few videos on that. And as a kind of a tutorial, I will be posting it in my YouTube channel, and hope you will be liking it. And it will be learning. Actually, if you're in Tamil Nadu and you're a Tamil and you don't know Hindi and you have a urge to learn, you want to learn some new language, then it will be useful. Most of the office வந்து ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸில் ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஒன்லி. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான், ரொம்ப டைம் பாஸ் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லி தந்துருப்பேன். அதே மாதிரி அடுத்தது what I'm going to do, next what I'm going to do is like hair style. So already I told in some videos, I think that I will be next I'm going to teach some hairstyle. So definitely will do that with my dummy hairstyle. Hairstyle வந்து easily you'll learn it, actually very easy actually. And third I'm going to teach you saree draping, எப்படி box fold பண்ணுறது, how to box fold and everything. And if you love to learn my language, I'm a Bengali girl, so if you love to learn my language, do comment. I'll teach Bengali too. okay, so right now tata, bye bye, I see you. So kandipa please like பண்ண மறந்துடாதீங்க. Watch this video till end, and please do subscribe if you're not done, and please ask your friends to do the same, like and subscribe. Thank you, your support means a lot guys. Thank you so much. Bye bye.